Hi guys, welcome to our channel. இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஹஃப்மேன் அல்காரிதம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு சிம்பிள் ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதில் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஃப்ரீக்குவென்சியை சார்ட்டட் ஆர்டரில், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த அசெண்டிங் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு ரெண்டு இதை நம்மளுக்கு ஆட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா, இந்த ரெண்டே ஸ்டெப்பு தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். இப்போ இது 0.1 ஃபஸ்ட்டு 0.1, அதோட சிம்பிள் வந்து பி. நெக்ஸ்ட்டு 0.15 இருக்குது, 0.15 இ. நெக்ஸ்ட்டு வந்து 0.2 இருக்குது, 0.2 இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். 0.25 ரெண்டு சேமாக இருக்கனால ஃபஸ்ட்டு எது கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கோ அதை எழுதிக்கலாம், சி. நெக்ஸ்ட்டு 0.2 போட்டு இது வந்து டி. லாஸ்ட்டாக நம்மளுக்கு 0.35 இருக்குது. 0.35 இது வந்து ஏ. ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு 0.25 வருது. அப்போ 0.25 எங்கே வருது, 0.2ஓட அதிகம். அதை அப்போனா நம்மளுக்கு என்ன எப்படி வருதுன்னா 0.2க்கு அப்புறம் தான் 0.25 வரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். ஏன்னா நம்ம சார்ட்டட் ஆர்டரில் எழுதணும்ல, அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸ்டெப் 2 0.25 எனக்கு முன்னாடி வந்துடுவான். இப்போ நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ என்ன வருதுன்னா 0.25 எனக்கு வந்துடுது. எதிலிருந்து வருதுன்னா 0.1 பி, 0.15 இ. லாஸ்ட்டாக எனக்கு இந்த 0.35 வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னென்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 0.4 வரும். நீங்களே சொல்லுங்கள், 0.4 வந்து 0.35க்கு அப்புறம் தான் வரும். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்துடும். அப்போ ஸ்டெப் 3ல் 0.25 இது ரெண்டுமே எனக்கு அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு 0.25 இது வந்து இ. நெக்ஸ்ட்டு இந்த 0.35 அப்படி எழுதலாம். இதை ரெண்டே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.4 வருதா, 0.4 வருது. எதில் வருதுன்னா 0.2வையும் 0.2வையும் ஆட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 0.6 வருது. அப்போ எனக்கு 0.6 வந்து 0.4க்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 0.4 வந்துடும். 0.4 வந்துடும். அப்போ என்ன பண்ணி இதை அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 0.6 வருது. 0.6 வருது. எதிலேருந்து வருதுன்னா 0.25 ஆட் பண்ணும்போதும் 0.35 ஆட் பண்ணும்போதும் இந்த 0.25 எங்கே வந்துச்சுன்னு எழுதணும்ல, இதை ரெண்டே எழுதணும்ல. அப்போ 0.1 இது வந்து பி, இது 0.15. ஓகே, லாஸ்ட்டாக இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.4ஐயும் 0.6ஐயும் ஆட் பண்ணால் 1.0 வந்துடும். ஓகே, நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியாச்சு. அப்போ வந்து என்ன வருதுன்னா 1.0 வருது. இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. இது வந்து ஏ, சாரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ தான் நம்ம ஹஃப்மேன் கோட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹஃப்மேன் கோட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த லெஃப்ட் சைடில் வர்றதுக்கெலாம் நம்மளுக்கு 0, ஓகேவா. இந்த ரைட் சைடு வர்றதுக்கெலாம் நம்மளுக்கு 1 வரும். அப்போ இது லெஃப்ட் சைடு 0, இது ரைட்டில் தானே இருக்குது. அப்போ இது 1.
இது ரைட்டில் இருக்குது, அதனால் 1. இது ஃபுல்லாத்துக்கு 1. இது ஃபுல்லாக லெஃப்டில் இருக்குது, 0 இதுக்கு. அப்போ இதுக்கு 0. இதுக்கு இது வந்து ரைட்டில் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து 1. இப்போ ஹஃப்மேன் கோடு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் 6ல் ஹஃப்மேன் கோட். இப்போ A B C D E நம்மளுக்கு மொத்தம் 5 கேரக்டர் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி இந்த ஏக்கு எந்த கோடு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏ இங்கே இருக்குது. அப்போ இந்த சைடில் இருந்து தானே நம்ம வரணும். இங்கே 1.0லேருந்து ஏக்கு வரணும்னா எப்படி வரணும்னா 1 1. அப்போ தான் நம்ம ஏயை மீட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.0லேருந்து நம்ம ஏக்கு வரணும்னா 1 1. அதில் மூலியமாக தான் நம்மளுக்கு ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டி இருக்குது. இந்த டியை நம்ம எப்படி ரீச் பண்ணோம்னா 1 0 0 1 0 0 பண்ணால் நம்ம பிக்கு ரீச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சி எங்கே இருக்குது? சி இங்கே இருக்குது. அப்போ 1.0லேருந்து சிக்கு வரணும். அப்போ 0 0 0 0. நெக்ஸ்ட்டு டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 0 1 0 1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இ இருக்குது. 1.0லேருந்து இக்கு வரணும். அப்போ 1 0 1 1 0 1. ஸோ நம்ம ஃபைனலாக ஹஃப்மேன் கோட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.